நாட்டுக்கோழி குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு தான் செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டுருக்கோம். நல்லா வதங்கி இருந்துச்சு. நல்லா வதங்கி இருந்துச்சு. இதில் வந்து கோழிக்கறி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது நாட்டுக்கோழி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். தயிர் போட்டுக்கிறோம். தயிர் போட்டுக்கிறோம். இஞ்சி போட்டுக்கிறோம். நம்ம கறிக்கு ஏற்ற இஞ்சி பூண்டு போட்டுக்குவோம். நம்ம எவ்வளவு கறி இருக்கோ அவ்வளோக்கு இஞ்சி பூண்டு போட்டுக்கிட்டோம். கறியை கலக்குவோம். கறியை போடுறோம். இதான் நாட்டுக்கோழி. இங்கே பாருங்கள், இதுக்கு கறி மசாலா இந்த எடுத்திருக்கேன். இது ஜீரகம், பெருஞ்சீரகம், மிளகு, இது மஞ்சள் தூள், இது மட்டன் பாபா மசாலா போடுவோம். இது மல்லித்தூள். தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு உரப்பு போட்டுடலாம். 2 மணி நேரமாக உரப்பு போட்டுடலாம். உரப்பு போட்டுடலாம். அதனால சுத்தமாக கொத்தமல்லி கீரையெல்லாம் லாஸ்ட்டில் போட்டுக்கணும். இது வெந்ததும் கொஞ்சம் நேரம் நம்ம அடுப்பில் போடணும். அதுக்காக அந்த தண்ணியெல்லாம் சரியாக வந்துடும்.
பாருங்கள், நாட்டுக்கோழி ஆனங்காய்ச்சியாச்சு. இங்கே பாருங்கள், ரொம்ப கஷ்டம்ப்பா நாட்டுக்கோழி ஆனம் காய்ச்சிறது. பிராயில் கோழி ஆனம் காய்ச்சி நாட்டுக்கோழி ஆனமே காய்ச்சது அப்படியே கஷ்டமாக இருந்துச்சு. இங்கே உள்ள நாட்டுக்கோழியெல்லாம் மணிக்கணக்கில் வேகுது. நாட்டுக்கோழி குழம்பு, சோறு, உங்களுக்கு சோறு ஆக்கியாச்சு. நாட்டுக்கோழி குழம்பு இது வேகவே மாட்டேங்குது. இப்போ நல்லா வெந்திருக்கு. இதுதான் இது லெக் பீஸ். எதுவுமே இது தெரிய மாட்டேங்குது. இந்த இடத்து பாருங்கள், லெக் பீஸு. இதுதான் லெக் பீஸ் நாட்டு கோழியில். எப்படி இருக்கு பாருங்க. பாருங்கள், கொத்தமல்லி கீரையெல்லாம் போட்டாச்சு. சத்த நேரம் ஆனால் அப்படியே சிம்மில் இருக்கட்டும். நாட்டுக்கோழி குழம்பு நான் செய்கிறப்ப போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் ஆவி ரொம்ப அதிக ஆவி கொடுத்து பொங்கி ஊற்றிருச்சு ஆனமெல்லாம். அதை தான் ஆஃப் பண்ணிட்டேன். மறுபடியும் இப்போ மறுபடியும் அவ்வளோ அனமும் வெளியில் ஓடிடுச்சு. மறுபடியும் சரி பண்ணி போட்டேன். இப்போ தான் கறியை வந்துச்சு. முதல்ல வேகலை. நாட்டுக்கோழி வேகாது போல எனக்கு அவ்வளோதான் தெரில. ஒரு 4 விசிலில் வெந்துடும் நினச்சா அது ஒரு 8 விசில் எடுத்துருச்சு. இதுதான் வெந்துருச்சு, நல்லா வந்துருச்சு. ஓகே, அடைக்கிடுவோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்ச ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சொல்லுங்கள் எங்கள் ஆனத்தை எப்படி இருக்குது. எல்லாருக்கும் பிடிக்கும் நாட்டுக்கோழி குழம்பு. அவ்வளோ எண்ணெயோட கப்பன்னு ஊற்றிருச்சு வெளியே வந்து.